இன்னும் வர்றீங்க, கொஞ்சம் வெளிச்சத்துலேயே வரலாமில்ல. எல்லோரும் ரசிகர் மன்றம் எல்லோரும் இருக்கிறாங்க. இப்போ நானுமே விஜய் பார்க்கத்தான் நான் போனேன், ரசிகருக்கோசரம் தான் நான் போனேன். அங்கே போய் மாடியில் நிற்கங்காட்டி நாங்கள்லாம் பொழைச்சோம். கீழே நின்றதை நானும் தான் செத்துருக்கணும். அத்தனை சனம் நெருக்கி தள்ளுறாங்க. ஒரு பாட்டில் தண்ணி தண்ணி கொண்டாந்து அங்கே வச்சுருக்காங்க, பாட்டிலாக. ஒரு பாட்டில் தண்ணி கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தரமாட்டேங்கிறாங்க கட்சிக்காரங்க. அவன் விஜய் கட்சியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க தண்ணியை. ஒரு துண்டு என்ன போகிறான் அவன் கட்சி துண்டு 50 ரூபாய்ன்னு விற்கிறாங்க. எல்லாம் டான்ஸ் ஆடுதுங்க, கத்துதுங்க. அந்த பாட்டை ஒன்றை போட்டு விட்டுறாங்க. எல்லாம் அந்த பாட்டு போடுறப்போ ஓ ஓ ஓ ஓன்னு கத்துதுங்க. நான் வந்துட்டேங்க போது எல்லாம் குதிக்கிறானுங்க உள்ளே இருந்துக்கிட்டு. இப்போ பயங்கர அலும்பு பண்ணிடுறாங்க. இன்றைக்கி இத்தனை உயிர் போடுது, அது யார் பதில் சொல்கிறது? இங்கே வந்து பார்த்துட்டு போகணுமா இல்லைங்களா? பஸ்ஸு உள்ளே வருது, தெம்பரத்து சைடு ஒரு ஆள் இறந்து போயிட்டான், மயக்கம் போட்டு கீழே விழுந்து இறந்துட்டான். வடவரத்து சைடில் ஒரு ஆள் இறந்துட்டியான், கீழே விழுந்துட்டான். தண்ணி பாட்டில் தூக்கி போடுறாங்க, போலீஸ்காரங்க அங்கே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் அங்கேருந்து வந்தோடனே ஒரு கும்பல் வந்தது பாருங்க, பின்னாடியே வந்தாங்க. வந்து எல்லாரும் சேர்ந்து நெருக்கி உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து நெருக்கினோடனே எல்லாரும் அப்படி பொதன்னு எல்லாம் விழுந்துட்டாங்க. கட்சிக்காரங்கன்னு இல்லை, ரசிகர் மன்றம் தானே. ரசிகர் தான் அங்கே தர்மாசத்தில் படுத்துருக்காங்க. நீ வந்து பார்க்கணுமா இல்லையா? இன்றைக்கி அங்கே சென்னையில் இருந்துக்கிட்டு காசு மட்டும் கொடுக்குறீங்கன்னா மட்டும் அவங்க எந்திரிச்சு வந்துடுவாங்களா? அந்த உசுரை அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க. பெற்றவங்க எத்தனை பேர் அழுகுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை உனக்கு? வந்து பார்க்கணுங்க. அப்போ அடுத்தோட எப்படி நீ ஜனங்க மூஞ்சியில் முழிப்பா? நீங்கள் வந்து கேட்க முடியுமா நம்ம? இல்லை அவங்க தொண்டர்கள் தான் யாராச்சும் வந்து பார்த்தாங்களா? யாருமே வந்து பார்க்கல.